ஐம் ஐஸ்வர்யா. நான் பி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கேன். இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு ஆப்வியஸாக ஐடி செக்டாரில் தான் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்கும். ஸோ அப்படி தான் எனக்குமே இருந்துச்சு. ஆனால் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நம்மளுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ எனக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஒரு 0 லெவலில் இருந்தேன், ஆனால் இப்போ இல்லை. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நான் கூகுள் ரிவ்யூஸ்லாம் நிறைய போய் பார்த்து நிறைய இன்ஸ்டியூட்லாம் சர்ச் பண்ணி எல்லாருக்கும் நேர்லேயும் போய் என்கொயரி பண்ணேன். ஸோ எதுவுமே வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபையாக இல்லை. ஸோ லாஸ்ட்டாக நான் ஹெஜெக்ஸ் டெக்னாலஜி பார்த்தேன். ஸோ ஹெஜெக்ஸ் டெக்னாலஜி ரிவ்யூ பார்க்கும் போதே ஃபர்ஸ்ட் அவங்க இதில் இருந்து எனக்கு இம்ப்ரெஸ் ஆச்சுன்னா, ஒரு பேட்ச்ல பேட்ச் சைஸ் வந்து ரொம்ப கம்மி, ஒரு பேட்ச்ல 5 மெம்பர்ஸ். ஸோ பேட்ச் சைஸ் வந்து கம்மியாக இருக்கும் போது நம்ம என்ன குவெரி கேட்டாலும் அவங்க நிறைய ஆன்சர் பண்ணுவாங்க நம்மளுக்கு அப்படின்னு ஒரு இதில் தான் நான் போய் அங்கே போய் என்கொயரி பண்ணும்போது எனக்கு 0 நாலேஜ் இருக்கு சார், எனக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சுத்தமாக தெரியாது, நான் பண்ணுவேனா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சார் சொன்னாங்க, கண்டிப்பாக நீங்கள் உங்களால் பண்ண முடியும். அது எப்படி நீங்கள் பண்ண, நீங்கள் இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க, நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சார் வந்து நம்பிக்கை வச்சாங்க என் மேலே. ஸோ சரி ஓகே சார் அப்படி சொல்லிட்டு நானும் வந்து ஃபுல் ஸ்டாக் ஜாவா எடுத்தேன். ஸோ ஒரு 20 to 25 டேஸ்க்குள்ளே நான் ஒரு ப்ராஜெக்ட் வெப்சைட் கிரியேட் பண்ணேன். ஸோ சார் கிட்ட எடுத்துகிட்டு போய் சார் நான் வெப்சைட் கிரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கும் ஒரு ஹோப் வந்துச்சு. ஓகே நம்மளுக்கும் வந்து ஃபுல் ஸ்டாக் ஜாவா இந்த மாதிரி கோடிங் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இதெல்லாம் நம்மளுக்கும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு ஹோப் வந்தது. தென் இங்கே வந்து பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அது ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எப்படின்னா நம்மளுக்கு வந்து காலேஜஸ்லாம் வந்து நம்மளுக்கு பேசுறதுக்கு வந்து ஒரு இன்ட்ராக்ட் கொடுக்கறதுக்கு அவ்வளோவா இருக்காது. ஆனால் இங்கே வந்து பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், இதெல்லாம் இன்ட்ரோடக்ஷன் பார்ட் இதெல்லாம் வந்து நிறைய கற்றுக் கொடுக்குறாங்க. நம்மளுக்கு பேசுறதுக்கு சான்ஸும் நிறைய கொடுக்கும் போது நம்மளுக்கு ப்ராக்டிஸ் நிறைய ஆகுது. ஸோ வீக்லி ஒன்ஸ் வந்து ஆப்டிடியூட் கிளாஸ் வந்து ட்ரைன் பண்ணுவாங்க, மாக் இன்டர்வியூஸ் ட்ரைன் பண்ணுவாங்க. ஸோ நம்மளுக்கு இதனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இப்போது ஒரு இன்டர்வியூ போனோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு எந்த பயமும் இருக்காது. ஸோ அந்த மாதிரி எனக்கு இப்போது ஃபீல் ஆகுது. ஸோ என்னால் ஏன் இவ்வளோ ஈஸியாக ப்ராஜெக்ட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா, இப்போது 3 ஹார்ஸ் கிளாஸ்னா 1.5 ஹார்ஸ் கிளாஸ் எடுத்துட்டு அந்த கிளாஸ் பேஸ் பண்ணி எங்களுக்கு டாஸ்க் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டாஸ்க் கொடுக்கும்போது அவங்களும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்போ அந்த டாஸ்க் நாங்கள் ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ அதனால் எங்களால் ஈஸியாக ஒரு ப்ராஜெக்ட், ஒரு வெப்சைட் எங்களால் வந்து கிரியேட் பண்ண முடிஞ்சது. ஸோ ஃபைனலி தேங்க்ஸ் டு ஹெஜெக்ஸ் டெக்னாலஜி.